அருளும் விண்ணக தந்தையின் பரிவும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது கிறிஸ்துவ மறையின் அடிப்படை போதனை தூய மூவரு கடவுள். எனவே தூய மூவரு கடவுளை புகழ்ந்து ஜெபிப்போம். குழந்தை இயேசுவே, வானக தந்தையை அப்பா என்று அன்போடு அழைப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரை நாங்கள் உம்மோடு சேர்ந்து அன்பு தந்தையை போற்றி புகழ வரம் தாரும். வானகத்திலே இருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, நீர் உமது அன்பினால் உமது திருமகனையே இவ்வுலகிற்கு மனித குழந்தையாக அனுப்பினீர். அவர் வழியாக நாங்கள் மீட்பும் புதுவாழ்வும் பெற துணை புரிந்தீர். அந்த குழந்தை இயேசுவின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கி எங்களது எளிய மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள், கொடுக்கப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவை, உமது திருத்தலம் நாடி உமது இதய கதவை தட்டும் நாங்கள் வேண்டும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோடி ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்கள் நல்வாழ்வில் ஆர்வம் கொண்டுள்ளேன். அதனால் தான் எங்கள் மன்றாட்டை கேட்க எங்களோடு இருக்கிறேன். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் விண்ணப்பங்களை கருணை கூர்ந்து கேட்டருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறங்கி கேட்கின்றோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராம் இயேசு மனிதராக உருவெடுக்க துணை புரிந்த தூய ஆவியே, உம்மை போற்றி உமது துணையை தேடி மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியே, எங்களிடையே எழுந்தருளியே உமது வார்த்தையானவரின் வருகையால் எங்கள் உள்ளங்களில் பெரும் மகிழ்வாலும் அமைதியாலும் நிரப்பியுள்ளேன். பெத்லகேம் ஊரிலே பாலகனாக பிறந்த குழந்தை இயேசு உலகை நிறைச் செய்யும் ஒளியையும் உள்ளத்தை மலரச் செய்யும் அன்பையும் வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தையைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வரம் தாரும். அவருடைய பெயராலே இங்கே குழுமியிருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியருளும். அற்புத குழந்தை இயேசுவுக்கு ஆற்றல் மிக்க நவநாள் ஜெபம். என் மேல் பக்தியாயிரு, நானும் உன் மீது இரக்கம் கொண்டு உன்னை ஆசிர்வதிப்பேன். உன் கைகளை எனக்கு கொடு, உனக்கு நான் அமைதி அருள்வேன் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவை, உன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு உம்மை நம்பிக்கையோடு நாடி உம்மை வேண்டி நிற்கும் உன் பக்தர்களின் வேண்டுதலை தயைகூர்ந்து கேட்டருளும். குழந்தை இயேசுவை, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். வானக தந்தையே, எங்களுக்கு வேண்டியது எல்லாம் உன் மகன் அற்புத குழந்தை இயேசு தன்னுடைய பெயராலே அவரை நம்பிக்கையோடு கேட்குமாறு அவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே அதே நம்பிக்கையோடும் அவரை நாடி வந்திருக்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அகில உலக கத்தோலிக்க மக்களை வழிநடத்தும் என் திருத்தந்தை ஆயர்கள், குறிப்பாக என் மறைமாவட்ட ஆயர், மறைமாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அருள்பணியாளர்கள், துறவியர், வேதியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எதிர்ப்புகள், இன்னல்கள், இடையூறுகள் மத்தியிலும் உம் பணியை துணிவுடன் தொடர அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம்.
அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது இந்திய நாட்டை ஆளும் அனைவரும் நாடு மற்றும் மக்கள் நலனையே மையமாக கொண்டு சுயநலம் தவிர்த்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பொருளாதார மற்றும் ஆன்மீக நலனை முன்னிறுத்தி அயராது உழைக்க வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று குறிப்பாக குழந்தை இயேசுவை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் வேண்டுவோம். மனவேதனையாலும் தீராத உடல் நோயாலும் குடும்ப பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக திருமணம் நடைபெறாத நிலை, மனம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத வேதனை, நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்காத விரக்தி, சொந்த வீடு கட்ட முயற்சித்தும் முடியாத வேதனை, நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் நல்ல முடிவு கிடைக்கப்பெறாத தீர்ப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம் ஓர் கேள்விக்குரியன வேதனையோடு வந்திருப்பவர்களின் மன கஷ்டங்கள், மனபாரங்கள் விலகி மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து நோய்களுக்கும் காரணம் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் வளர்த்து கொள்ளும் பகை, வர்மம், வைராகியம், விட்டு கொடுக்காத நிலை, பழிவாங்கும் எண்ணம், புரிந்து கொள்ளாத நிலை என்பதை உணர்கிறோம். இவற்றிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விலகி வாழ வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, உன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு வாழ்ந்து உன் பாதம் வந்தடைந்திருக்கும் என் பங்கில் குடும்பங்களில் மறித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பாவங்களுக்காக உத்திரிப்பு கடனை விரைவில் தீர்த்து உம் அன்பு முகத்தை காணும் பேச்சினை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக குழந்தை இயேசுவிடம் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் இவற்றை நீக்கி உமது பெயராலே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதனால் உமது ஆதரவை நாங்கள் பெற்றுவோமாக. அன்பு தந்தையே, உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசு வழியாக எங்கள் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருப்பினும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நன்கு அறிந்து இருப்பதால் அவற்றை எல்லாம் உம் அன்பு மகன் வழியாக நீ நிறைவேற்றி உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் புரியுமாறு அதே அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி அறிதல். நாங்கள் தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை அளித்ததற்காக அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அடைந்துள்ள பலவித உதவிகளுக்காகவும் குறிப்பாக நாங்கள் அடைந்துள்ள ஆன்ம உடல் நன்மைகளுக்காக எங்கள் பங்கில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சுபத்தையும் சமாதானத்தையும் அளித்து அவர்களின் நல்வழியில் காத்து வழி நடத்தி வருவதற்காக உமது திருத்தலத்தை நாடி வந்துள்ள பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் குறைகளை போக்கி அவர்களது வாழ்வில் அமைதியையும் அருளையும் அளித்ததற்காக நாம் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக குழந்தை இயேசுவுக்கு சற்று மௌனமாக நன்றி செலுத்துவோம். அனைத்து நோயாளிகளும் நலம் பெற சிறப்பு மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்தினின்று எங்களை விடுவிக்க உமது திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது சித்தமானால் இவர்களின் வேதனைகளை நீக்கி நோயை குணமாக்கியிருடும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு ஆண்டவர் இயேசு மனம் இறங்கினார். நோயாளிகளும் தீராத நோயால் துன்புற்றோரும் கனிவான அவர்களிடம் தொட்டவுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமியிருக்கும் மன உடல் நோயாளிகளாகிய எங்களையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு உண்மை இறைஞ்சி மன்றாடுவோம். இவ்வாறு நாங்கள் மேலும் உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நல்வுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித தனிஸ்லாஸ் ஆலயம் வாளையார் பங்கிலிருந்து வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென மன்றாடுகின்றேன். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க உதவி புரிந்தவர்கள் பாளையம் துறை கோயில்மணியம் குடும்பத்தார், அவருடைய குடும்பத்தில் மரித்த திருவாளர் தாமஸ் அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய வாசகங்கள் விழிப்பாயிருக்க நம்மளை அழைக்கின்றது. இறைவனுடைய அழைப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. எனவே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் விழிப்பாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் வரும் பொழுது அவரை தகுதியுடன் வரவேற்க முடியும். இறைவன் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை ஏற்றுக்கொள்ள, அவருக்காக காத்திருக்க நமக்கு வரம் அருள வேண்டுமென இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திரு நிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகள் இவற்றை நினைத்து மனவருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கணிகையான பரிசுத்த மரியாயின்
வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டி களமன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீ கருதுவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீ வாக்களிப்பதை விரும்பி செய்யவும் அருள்தாரும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நாம் தந்தையாம் கடவுளும் நாம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெறுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நாம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பேரன்பால் நிறைவழியும் உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு ஜாமம் போலவும் உள்ளன.
பல்லவி உமது பேரன்பால் நிறைவழியும் உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி உமது பேரன்பால் நிறைவழியும் உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி உமது பேரன்பால் நிறைவழியும் உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். ஆயத்தமாகவும் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம், திருவசனங்கள் 42 முதல் 51 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழிப்பாயிருந்து தம் வீட்டில் கன்னமிடம் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரிய அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிக்கவுமாகவும் உண்ணவும் குடிக்கவுமாக இருந்தால் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டம் துண்டமாய் வெட்டி வெளி வேடக்காரருக்கு உரிய இடத்தில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 10ஆம் மாதம் பிறப்பது என்பது பரம்பொருள் யாவருக்கும் எழுதி வைத்தான். இத்தனை நாளில் இறப்பது என்பதை இரகசியமாக ஏன் வைத்தான் என்ற ஒரு கேள்வியை கவிஞன் எழுப்புகின்றார். நமக்கு இப்பொழுது மரணம் வரப்போகிறது என்பதை முன்னதே அறிந்திருந்தால் நாம் தயாராக இருப்போம். 2 நாட்களுக்கு முன் நமது வாளையார் பகுதியிலே ஒருவர் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தார். மாரடைப்பில் அங்கேயே இறந்து விடுகின்றார். அவர் பைக்கில் வரும் பொழுது மாரடைப்பு வரும், மரணம் வரும் என்பது அவர் அறிந்திருந்தால் ஒருவரை கவனமாக இருந்திருப்பார். வங்க கவிஞர் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலியிலே அருமையாக எழுதுகின்றார். கடவுளே, தூதன் என் கதவி வந்து தட்டும் பொழுது நான் தயாரிப்போடும் மகிழ்ச்சியோடும் அவரை வரவேற்க அருள் தாரும் என்று வேண்டுகின்றார். உன்னுடைய தூதன், மரணத்தின் தூதன் என்னுடைய கதவை தட்டும் பொழுது நான் மகிழ்ச்சியோடும் தயாரிப்போடும் வரவேற்க ஆற்றல் தரும் என்று வேண்டுகின்றார். அதையே நம் ஆண்டவர் மிக அருமையாக சொல்கின்றார். எந்த நேரத்தில் திருடன் வருவார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிந்திருந்தால் நீங்கள் விழிப்பாய் இருப்பீர்கள். அதே போல உங்களுக்கு வாழ்வு கொடுத்த இறைவன் உங்களை தேடி வருவார். நீங்கள் தயார் நிலையில் இருந்தால் வாழ்வு பெறுவீர்கள். எனவே எப்பொழுதுமே தயாராக இருங்கள் என்று சொல்கின்றார். ஒரு முறை 1998 ஒரு மலை கிராமங்களுக்கு வீடுகளை மந்திரிக்க சென்றிருந்தேன். இந்த சந்தித்த பொழுது அங்கே ஒருவர் ஒரு சகோதரி என்னுடைய தம்பி இருக்கிறாரு, கொஞ்சம் உடல் சரியில்லை, அவருக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து திருச்செந்தனுடைய அங்கமாக மாற்றுங்கள் என்று சொன்னார். அவரை சந்திக்கலான்னு நான் போனேன். அவர் சொன்னார், நான் ஒன்றும் சாக மாட்டேன், இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, எதுக்கு அவசரப்படுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க சாமி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பினார். நானும் போயிட்டு மற்ற வீடுகளை மந்திரித்து கொண்டிருந்தேன். 2-3 வீடுகள் தான் மந்திரித்திருப்பேன். ஓடி வந்து சொன்னார்கள், அந்த மனிதன் இறந்து விட்டான் என்று. தனக்கு வாழ்வு நாள் அதிகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தார். எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். நடந்தது என்ன? ஒரு சில மணித்துளிகளிடையே அவருடைய உயிர் போய்விட்டது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு நாம் வாழலாம், நாளைக்கு அதை செய்து கொள்ளலாம், நாளைக்கு மரணம் வரலாம் என்று, நாளைக்கு மனம் மாறலாம் என்று நினைப்போம். ஆனால் நாம் நினைப்பதற்கு முன்பதாகவே நமது மரணம் நம்மளை தழுவிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது விழிப்பாயிருங்கள். ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி வருவார் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே தங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இறைவனை நோக்கிய வாழ்க்கையாக, இறை வாழ்வுக்கு அவருடைய பரிசை பெறக்கூடிய தகுதியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பவுலடியார் மனமகிழ்ச்சியோடு சொல்வார், மரணத்தை அருகில் சென்று சந்திக்க போகும் பொழுது, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் ஓடி முடித்து விட்டேன், நீ சொன்ன காரியங்களை நான் செய்து முடித்து விட்டேன், இப்பொழுது எனக்கு நீ கொடுக்க இருக்கிற பரிசை கொடும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தனக்கு கொடுக்க இருந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த அளவிற்கு அவர் உழைத்தார். மரணம் வரப்போகிறது என்பதை அறிந்திருந்தார். இருந்தாலும் இறுதி வரை விசுவாசத்தோடு இருந்தார். நாமும் அவ்வாறு இருக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். Maria,
சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் தமது திருப்பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கன மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் புகழ்ந்து போற்றுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டரேவின் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஒரு நாள் உயிர் தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இந்த கொரோனா தொற்றினால் மடிந்தவர்களையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர் புனித ஆந்திரேயா, அந்தனி பேசில் மோரம், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஈத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் வருகைக்கு நாம் எப்போதும் தகுதி உள்ளவர்களாக இருக்க வர வேண்டி மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்குறைகள், பலவீனம் இவற்றை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியாக. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குற்றங்களை எல்லாம் போக்குகின்ற கடவுள். தன்னுடைய இரத்தத்தினால் நமது பாவங்களை கழுவிய மீட்பர். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தில் இருந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலைத்திருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று